எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. எத்தனை மணி ஆனாலும் மலைக்கு சூடா ஒரு காஃபி குடிச்சாதான் நல்லா இருக்குல்ல நீ? ஆமா நீ, எனக்குமே அப்படிதான் இருக்கும். மணி 8 ஆச்சு ஆனாலும் பாருங்க ஒரு காஃபி குடிக்கணும்னு தான் தோணுது, சோறு திங்க தோணல. ஆமாடி, எல்லாரும் இப்படியே சொல்லுங்க. பேரனுங்களை சாப்பிட கூப்பிட்டா அவனுங்களும் ஒருத்தன் கூட இப்ப சாப்பாடு வேண்டான்னு வரல. நீங்களும் யாரும் சாப்பிடல. இந்த மலைக்கு கம்மனு காப்பியும் சூடா பஜ்ஜி போட்டிருந்தா கூட இந்நேரம் சாப்பிட்ருப்பீங்களோ என்னமோ. நீ வேற சிவகாமி, நமக்கே சோறு இடங்கல. நல்ல சூடா காப்பியை குடிச்சா போதும் தானே தோணுது. பேர பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, பிள்ளைங்க எல்லாம் பட்டணத்துல வளர்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு 7 மணிக்கே சாப்பிட சொன்னா சாப்பிடுவானுங்களா? எல்லாரும் 9 மணிக்கு மேலதானே சாப்பிடுவாங்க. சாப்பிடட்டும், இரு இரு, பொறுமையா சாப்பிடட்டும். என்ன நீ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நம்ம வீடுலாம்? அம்மா நீ நல்லா இருக்கு. அந்த காலத்து வீடு பார்த்தீங்களா? உள்ள இருக்க பொருள் கூட பார்த்தீங்கன்னா மண்பானை, மண்ணில் செஞ்ச பொருள். பரவாயில்ல நீ, நிறைய விஷயம் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. நீங்க வேற அண்ணி, நாங்க எங்க வச்சிருக்கோம்? எல்லாமே அத்தைக்கு தான். அத்தைக்கு அந்த மாதிரி சாப்பிட்டே பழகிட்டாங்களா? அவங்களுக்கு சில்வர் பாத்திரத்துல சமைக்கிறத விட மண்பானையில சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லாமே அது மாதிரி தான் வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் பீங்கானுமா தான் இருக்கும் இங்க. ஆமாம்மா, என்னத்தப்போ அந்த பாத்திரத்தில் சாப்பிட்டாலாம் சாப்பாடு ருசியாகவே இருக்க மாட்டேங்குது. அதே மண்பானையில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, என்ன ருசியாக இருக்கும் தெரியுமா? அதுவும் அந்த கீரை குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் மண்பானையில் வச்சா அம்புட்டு ருசியாக இருக்கும். அப்படி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது எங்களுக்கெல்லாம். கரெக்டு தான்மா, உங்களுக்கெல்லாம் அப்படி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுதான் ஆரோக்கியமும் கூட. அப்படி சொல்லுமா. அபி, என்னடா மணி 8 ஆகுது, இன்னும் தூங்காம இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தூங்கி எந்திரிச்சிட்டு செகண்ட் தூக்கத்துக்கே ரெடி ஆயிடுவப்பில்ல. ஆனா இன்னைக்கு இன்னும் ஒரு தூக்கம் கூட தூங்காம இருக்கேன். தூங்குடா தங்கம். அப்படி சொல்லுடா. பாத்தீங்களாக்கா, தூக்கம் வரலையா? அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இங்க பேசிட்டு இருக்கப்ப அவளை மட்டும் தூங்க சொன்னா எப்படிக்கா தூக்கம் வரும்? அவளுக்கு தானா தூக்கம் வரட்டும்க்கா, அவளே தூங்குவா. என்னமோ பண்ணட்டும் போ. அண்ணி, நீங்க 2 பேரும் இங்க வந்துட்டீங்க, அண்ணாங்க எங்க? உங்க அண்ணனுங்க தானே, எல்லாரும் சேர்ந்து என்னமோ பேசிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கட்டும்னு நானும் அனிதாவும் இங்க வந்துட்டோம். ஏண்டி, நாங்க உங்க ரூமுக்கு வரக்கூடாதோ? ஏன் 3 பேர் இருக்கீங்கன்னா 3 பேருக்கு மட்டும்தான் இந்த ரூமோ? நாங்க 2 பேர் வரக்கூடாதா என்ன? அப்படி கேளுங்கக்கா. என்ன மேடம், 3 பேர் ஏதாச்சும் சீக்ரெட் மெயின்டைன் பண்றீங்களா என்ன? எங்களை உள்ளேயே வரக்கூடாத மாதிரி பேசுறீங்க. அச்சச்சோ அண்ணி, அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பேசலப்பா, தெரியாம கேட்டுட்டோம். அது எல்லாம் டைம் ஆச்சுல்ல, தூங்க போவீங்களோன்னு நினச்சேன். காலையில் கோயிலுக்கு போகணும்ல அண்ணி, அதனால சீக்கிரம் படுக்க போவீங்களோன்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னா நாங்கள் சொல்லவே இல்லை. நானும் சும்மா தான் அப்புறம் நான் கேட்டேன். ஒன்றும் இல்லை. இப்போவே எப்படி தூக்கம் வரும் சொல்லு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அபி, அடியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்டே நீ இப்படி சொல்லுவ? இங்க பாரு, மலையிலலாம் போய் விளையாடக்கூடாது, பாப்பாக்கு ஒத்துக்காதுன்னு அம்மா சொல்லியிருக்கேன்ல. இங்க பாரு, மலையில போய் நனைஞ்சினா சளி வந்துடும், காய்ச்சல் வந்துடும். அப்புறம் அப்பா உனக்கு பெரிய ஊசியா போட்டு விட்டுருவாரு. உனக்கு ஊசி போட்டுக்க ரெடியா? வலிக்கும்னு தெரியுதுல்ல? அப்பனா மலையில போய் விளையாடக்கூடாது. அமைதியா அம்மா சொல்ற பேச்சை கேட்டுட்டு தான் இருக்கணும், புரியுதா? சிச்சோ அபிக்குட்டி, பாவம் அண்ணி எங்க செல்லம், எப்படி அள வைக்கிறீங்க நீங்க? கயல், விளையாடாத கயல். அவகிட்ட இந்த மாதிரி விஷயம் சொன்னாதான் புரியும். எல்லாத்துக்கும் செல்லம் கொடுக்க முடியுமா? நீங்களாம் ரொம்ப செல்லம் கொடுத்து அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. ஆனா அண்ணி, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவரால. 2.5 வயசு பிள்ளைக்கு என்ன அண்ணி தெரியும்? இதுக்கு இவளுக்கு செல்லம் கொடுக்காம யாருக்கு செல்லம் கொடுக்க முடியும்? நீங்க அவளுக்கு புரியுற வயசுல எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அண்ணி. இப்ப இருந்து எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க, பாவம் அல்ல அவ. அம்மாடி, இந்த வாய் பேசுறல, நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வரும். அப்ப நீ இதே பேசுறியா நான் பார்க்கணும்டி. அண்ணி, பாரு கயல், என்ன வெக்கப்படுற போல? நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அக்கா, ஒன்று நோட் பண்ணீங்களா? நேற்று வரையும் மேடம் உருன்னு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, காலையில இருந்து ரொம்ப ஹாப்பியா சுத்திட்டு இருக்காங்க. நேற்று உங்க அண்ணா கிட்ட அப்படி என்ன மேடம் பேசுனீங்க? உங்க அண்ணாவும் நீயும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹாப்பி வந்திருக்கும் போல. என்னன்னு தெரியலையே. கயல் அக்கா, அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மாதான். என்ன கயல், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சோ? அண்ணி சொன்ன மாதிரி ரொம்ப அழகா தெரியற. அக்கா, நீங்க என்ன பேசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல.
அண்ணி கண்டிப்பா அண்ணா உங்ககிட்ட சொல்லுவாரு. அது தெரியறப்ப நீங்களே ஷாக் ஆகுவீங்க பாருங்க. அப்புறம் எங்க கூட சேர்ந்து நீங்களும் அவளை ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சும்மா இருங்க. எல்லாரும் எதுக்காக இப்ப அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அனு அண்ணி பாருங்க அண்ணி, நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணும்ல. கயல் சப்போர்ட் தானே, பண்ணிடலாமே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை வைஷு, உனக்கும் உங்கள் அக்காவுக்கும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும். நாங்களா சொல்ல முடியாது, அதை கார்த்திக் சொல்லுவார். அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன விஷயம்? அக்கா, ஆனால் நேற்று அவர் என்கிட்ட சொன்னார், கயல் பற்றி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், ஊருக்கு போயிட்டு வந்து சொல்கிறேன்னு சொன்னார். அப்படி என்ன விஷயம்? அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்களும் கேட்டுட்டு ஒன்றுமே இல்லை அண்ணி. அதை பற்றி விடுங்களேன், வேற ஏதாச்சும் பேசுங்க. ஓகே ஓகே. அபி என்னடா இன்னும் மூஞ்சி அப்படியே வச்சிருக்க? இங்க பாருடா தங்கம், உனக்கு ஊசி போட மாட்டாங்க சரியா? அனிதா அம்மா சொல்றேன்ல, ஊசி போட வந்தா அம்மா அப்பாவை திட்டிடுறேன். இப்படி மூஞ்சி வச்சிருக்க கூடாது. எங்க தங்கப்புல சிரிச்சுட்டே இருக்கணும்ல, சரிங்க? சோ என் தங்கம் ஊசி போட மாட்டாங்கடா. ஏய் கொஞ்ச நேரம் விடுங்க, அவ அப்படி அமைதியாவே இருக்கட்டும். ஆனாக்கா உங்களை பாவம் அபி எவ்வளவு அமைதியாயிட்டா பாருங்க. இவ்வளவு நேரம் கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருந்தா, இப்படி ஊசி போடுவாங்கன்னு சொல்லி பயப்படுத்தி அவளை அமைதியாக்கிட்டீங்க. இங்க பாரு தங்கம், உனக்கு ஊசி போட மாட்டாங்க. பாப்பாக்கு காய்ச்சல் வந்தாதான் ஊசி போடுவாங்க. காய்ச்சல் வராது தானே, அதுக்கு மழையில நனையாம இருந்தாவே வராது சரியா? பாப்பா இப்ப சிரிப்பியா? சரிங்க சரிங்க. ஏய் உன்கிட்ட சொல்லிருக்கல வைஷுன்னு பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு, சித்தின்னு கூப்பிடுறீ. அப்பா பாப்பா எல்லாத்துக்கும் இந்த பிள்ளைய திட்டிட்டே இருக்கீங்க. நீங்களாம் சரியே இல்ல. தங்கம் நீ என்ன வைஷுனே கூப்பிடுறான், இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதா? போச்சா, நீங்களும் இப்ப செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமே இவளை கையிலே பிடிக்க முடியாது. என்ன அனிதா, அடுத்து சீக்கிரமா ரெடி பண்ணிடு ஓகேவா? இவளுக்கு கம்பெனி கொடுக்க தம்பியோ தங்கச்சியோ வேணும்ல. அக்கா போங்கக்கா, அதெல்லாம் பாரு. அண்ணி என்ன வெக்கப்படுறீங்களா? அதெல்லாம் முடியாது. சீக்கிரமா எங்களுக்கு இன்னொரு மருமகனோ மருமகளோ வேணும்ல. அத்தைங்க 2 பேர் இருக்கோம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாங்க கல்யாணத்தன்னைக்கு கேட்ட டீல ஞாபகம் இருக்குல்ல? ஷோ இங்க பாருங்க, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன் பாருங்க. இப்படிலாம் பேசாதீங்க. பாரு எங்க அண்ணி வெக்கம்லாம் படுறாங்க. புதுசா இருக்கு அண்ணி. எப்பா சாமி, போதும் போதும்டா. என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கவினு, வர வர உனக்கு ரொம்ப வாய் அதிகமாயிடுச்சு. வேலை பாக்குறது ஹெச்ஆர் வேலை, கொஞ்சமாச்சும் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறியாடா? அட இதே நான் வம்பா போச்சு. ஹெச்ஆர்னா இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு இருக்கா என்ன? எங்க பாருங்க, எங்க அண்ணனும் கிட்ட தானே இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். வெளியே வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி பில்டப் பண்றீங்க. அண்ணா விடுங்கண்ணா, அவனை பத்தி தான் நமக்கு தெரியாதா? இவன் இப்படிதான் பேசுவான்னு தெரியும். தெரிஞ்சு நீங்க எதுக்காக இப்படி வீணா பேசுறீங்க? இல்லடா, இருந்தாலும் ஏய் நீ பேசுறத பார்த்தா அப்ப ஆல்ரெடி கரெக்ட் பண்ணிட்டு போலையே. ஆமாண்ணா, அது கரெக்ட் பண்ணிட்டான். இன்னும் இவன் பக்கம் கிரீன் சிக்னல் ஆல்ரெடி வந்துருச்சு. இன்னும் ஆப்போசிட் சைட்ல இருந்து தான் வரல போல. அதான் சார் வெயிட் பண்றாரு. இல்லனா லவ் லீலைகள்லாம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பாரு. டேய் அண்ணா, கவினு என்னடா சொல்றான்? டேய் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, இந்த ஆதி சும்மா தான் சொல்லிட்டு இருக்கான். நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க, ஒன்றும் இல்லைண்ணா. ஆத்தி நம்பாதடா, ஒரு ட்ராக் இருக்குன்னு எனக்கும் சந்தேகம் இருக்கு. கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் இவனை. என்ன சூர்யா, ரொம்ப நேரமா டல்லாவே உட்காந்துருக்கீங்க. நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம், எதுலயும் இன்வால்வ் ஆகுற மாதிரியே தெரியல. அதானே, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடா, சும்மாதான் ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன், ஒன்றும் இல்லை. நமக்கு தெரியாதா சூர்யா எதை பத்தி யோசிக்கிறாருன்னு? வெயிட் பண்ணுங்க சூர்யா, கவலைப்படாதீங்க, எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும். டோன்ட் வரி, ஓகே? என்ன என்ன கவின் சொல்ற? புரியல. என்ன எதை பத்தி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சூர்யா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏதாச்சும் வளருவான். நீங்க எதை பத்தியோ ஃபீல் பண்றீங்க போல. அதான் எல்லாம் பாசிட்டிவா தான் முடியும், எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்றான். நீங்க எதுக்காக அதெல்லாம் யோசிக்கிறீங்க? என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான் நீங்க பேசுறத சும்மா கேட்டுட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்க பாரு சூர்யா, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னவா இருந்தாலும் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வையு, அப்பதானே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா எங்ககிட்டயும் கேட்கலாம், நாங்களும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம்ல.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் எப்பயும் போல தான் இருக்கேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அதனால தான். மத்தபடி ஒன்றும் இல்ல. ஓ! ஓகே, ஓகே சூர்யா. தலைவலியா? அப்போ ஓகே. டேய் ஆதி, போதும். என்னையா வச்சு செய்றேன்? இரு, இரு. அம்மா, அன்னைக்கு ஒரு பொண்ண கோவில்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, உனக்கு கூட ரொம்ப புடிச்சு போச்சுன்னு சொன்னியே, அந்த பொண்ண திரும்பி பாத்தியா? என்னது? அ அது ஏன்டா எல்லாரும் இப்படி ஃபோக்கஸ் பண்றீங்க? அண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சூர்யா சும்மா சும்மா சொல்றான். டேய் ஆதி, பொய் சொல்லாத. கார்த்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இவன் ஒரு நாள் கோவில்ல ஒரு பொண்ண பார்த்திருக்கான்டா. அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சாம். அன்னைக்கு என்கிட்ட சொன்னான்டா. எப்ப தெரியுமா? உன்னோட கல்யாணம் முடிஞ்சு நாங்கெல்லாம் 2 பேர் மட்டும் தனியா ஒரு வேலை விஷயமா வெளிய போயிருந்தோம்ல. அப்ப ஏதோ பேசிட்டு இருக்கப்ப இத பத்தி அவன் சொன்னான். கேளுங்க, கேளுங்க. ஆதி, என்னடா எங்ககிட்ட இத பத்தி நீ எதுவுமே சொல்லல? ஐயோ அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்ல. அது ஆதி, யார் அந்த பொண்ணு? அண்ணா, அ, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்குமான்லாம் எனக்கு தெரியாது. கோவில்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்க்குறப்பயே எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதுக்கப்புறம் திரும்பவும் உங்க என்கேஜ்மெண்ட் அப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்துச்சு. அப்ப நான் பார்த்த உடனே அது என்ன, என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்களா? அப்பனா நம்ம தெரிஞ்ச பொண்ணாதான்டா இருக்கும். யாருடா? அண்ணா, அந்த பொண்ண அனிதா அன்னைக்கு நல்லா தெரியும். என்ன? யாரு? ம் அந்த பொண்ணு பேரு நித்யா. உங்க ஆஃபீஸ்ல அஸ்வின் ஒருத்தர் வேலை பார்க்குறாருல, அவரோட தங்கச்சி தான். பாருடா, டேய் தம்பி, யாரு பொண்ணுன்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்கியே. அண்ணா, இப்பவும் சொல்றேன், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை கோவில்ல பார்க்குறப்போ எனக்கானது இவதானோன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுண்ணா. ஆனா அந்த பொண்ணு மனசுல நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியலல்ல. ஏன்னா அந்த பொண்ணை நான் 2 3 முறை வெளியே பார்த்துருக்கேன்னா, எப்பயுமே ரொம்ப அமைதியா தான் இருப்பாங்க. எப்படி சொல்றது, நான் பார்க்குறப்பெல்லாம் எப்பயுமே அமைதியா தானே இருப்பாங்க. ஒரு நாள் கூட நான் சிரிச்சே பார்த்ததில்ல. எப்பவும் மௌனமாவே தான் இருப்பாங்க. அ, எனக்கு தெரியலண்ணா, அந்த பொண்ணுக்கெல்லாம் என்ன பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. ம், நான் எப்படி இதை சொல்றது, எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமாண்ணா? அவங்க சைடும் பிடிக்கணும்ல. அதனால தான் உங்க யார்கிட்டயும் இதை பத்தி நான் பேசல. அட பாவி அண்ணா, டேய் என் மனசுல இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சியேடா. அப்ப கூட நான் கேட்டனேடா, நீ யாரையாச்சும் லவ் பண்றியான்னு. எதுவுமே சொல்லலையே. டேய் கவினு, இங்க பாருடா, எனக்கு அப்படி தோணுச்சு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். ஆனா இது லவ்னாலாம் எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருக்கும்ல. பட் எனக்கு லைஃப் பார்ட்னரா அவங்க வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு தாட் இருக்கு. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கும் எனக்கு பிடிக்கணும்லடா. எனக்கு மட்டும் பிடிச்சா எப்படி? அது சாட்டிஸ்ஃபைடா இருக்காதுல்ல. ஆதி, எனக்கு அந்த பொண்ணை பத்தி முழுசா தெரியாது. ஆனா அனிதாக்கு அந்த பொண்ணை பத்தி எல்லாமே தெரியும்டா. பிகாஸ் அனிதாவும் அஸ்வினும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அஸ்வினோட தங்கச்சி. அது இல்லாம அந்த பொண்ணை இவ தங்கச்சி மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. அடிக்கடி வெளியெல்லாம் மீட் பண்ணுவாங்க போல. அந்த பொண்ணை பத்தி கண்டிப்பா அனிதாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நாம ஒன்று பண்ணலாம். நாளைக்கு குலதெய்வம் கோவிலுக்குலாம் முடிச்சுட்டு ஊருக்கு போவோம்ல. ஊருக்கு போயிட்டு அனிதா கிட்ட நான் இதை பத்தி பேசுறேன். அவளை பத்தி விசாரிக்கிறேன். அப்படி ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஓகேனா, உனக்கும் அந்த பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல ஆதி, அப்புறம் என்ன? அண்ணா, என்ன சொல்றீங்க? உண்மையாவேவா? அப்போ உங்களுக்குலாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? அனிதா நீ ஓகே சொன்னா அவங்க வீட்ல போய் நாமளே கூட பொண்ணு கேட்கலாம் தானேண்ணா? இங்க பாரு ஆதி, இதுவரையும் நம்ம வீட்ல லவ்வுக்கு அகைன்ஸ்ட்லாம் யாருமே கிடையாது. அப்படி பார்த்தா என்னோட லவ் மேரேஜ்க்கே வேண்டாம் தாண்டா சொல்லியிருப்பாங்க. லவ்வுக்கு அகைன்ஸ்ட்ல நம்ம வீட்ல யாருமே இல்லைல்ல. பட் அந்த பொண்ணு வீட்ல ஒத்துக்கணும். பார்க்கலாம், நம்ம பேசி பார்க்கலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக ரொம்ப அவசரப்படாத. உனக்கு முன்னாடி கண்டிப்பா அப்பர்னாக்கு தான் மேரேஜ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு. ஹியூ அண்ணா, எனக்கு அதுவே போதும்ண்ணா. அந்த பொண்ணு வீட்ல ஒத்துக்கிட்டு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போதும். கல்யாணம் நான் இப்பவே வேணும்னு சொன்னேனா? அப்படிலாம் இல்லைண்ணா. அந்த பொண்ணு வீட்ல பேசி பழகி அதுக்கப்புறமே கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருடா, சும்மா போட்டு விட்டதுக்கே சம்மதம் சொல்லியாச்சு. என்னடா ஃபேமிலி நீங்க? கொஞ்சமாச்சும் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா யாரு என்னன்னு கேட்டு வேண்டான்லாம் சொன்னாதானடா நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணா எப்படிடா? டேய், இவனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. பிடிச்ச லைஃப் அமைச்சுக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருக்க முடியும். பிடிக்காத ஒரு லைஃப் அமைச்சுக்கிட்டு எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? இப்ப கூட இவன் என்ன சொன்னான்? அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா தானே ஓகேன்னு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கும் ஓகேனா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம். நல்ல அண்ணனுங்கடா நீங்க.
சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபா. அப்பா என்ன மழை வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து பார்க்க கூட அழகா தான் இருக்கு. நல்லா பச்சை பசேல்னு. வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும். நீ எந்த பக்கம் நின்றாலே. இவன் என்னமோ மலையை தான் ரசிச்சிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ தப்பு தப்பா தோணுதே. கார்த்தி, உன் மனசுல தப்பு தப்பா இந்த மாதிரி தாட்லாம் ஏன்டா வருது? அனிதாவை பார்த்தா மட்டும் என்னால ஏன் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஷோ, இதுக்கப்புறமே இவ பின்னாடி திரும்பியே நின்னா அவ்வளோதான். இது இப்படியே விடக்கூடாது. கூப்பிட வேண்டியதுதான். கூப்பிட்டே ஆகணுமா என்ன? இதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பொண்டாட்டி தானே. நல்லா வெளியே மழை ஒரு பக்கம் இவ்வளோ ஹெவியாக வந்துட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஏன் இப்படி குளிருது? நம்மளால முடியல. நம்ம அமைதியாக போய் போர்வைக்குள்ள உட்காந்துக்க வேண்டியதுதான். முடியலடா சாமி. ஏங்க எப்போ வந்தீங்க? எவ்வளோ அமைதியாக வந்து நிற்கிறீங்க. நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம். மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம். என்னாச்சு? ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. சரி சரி நகருங்க. எனக்கு செம்மையா குளிருது தெரியுமா? உங்களுக்குலாம் குளிர்ல வெறும் பனியனோட நிக்கிறீங்க. போய் ஏதாச்சும் ஷர்ட் போட்டுக்கோங்க. ஷோ எனக்கு ரொம்ப குளிருது. என்னாச்சு இவருக்கு? ஏன் இப்படி பார்க்குறாரு? சரியில்லையே. ஐயோ, இடி இடி இடி. பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம் உன் கை. அனிதா, பயந்துட்டியா என்ன? அது எனக்கு இடினா கொஞ்சம் சாரிங்க. நான் ஏய், இப்போ எதுக்குடி சாரி கேட்குற? இங்க பாரு, நீ ஒன்றும் செய்யக்கூடாத தப்புலாம் எதுவுமே பண்ணல. நான் உன் புருஷன். என்ன கட்டி பிடிக்கிறதுல எந்த தப்பும் இல்லைல்ல. சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாரி கேட்டுட்டே இருக்காத அனிதா. எனக்கு கோவம் தான் வருது. சரிங்க, இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். அது திடீர்னு இடி இடிச்சதா, அதான் பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. சரிங்க, விடுங்க. எதுக்கு? எதுக்குண்ணா? இது என்ன கேள்வி? எவ்வளோ நேரம் எப்படியே நிற்க முடியும்? விடுங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, இதுல எந்த தப்பும் இல்லைன்னு. அதனால கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏங்க ப்ளீஸ் அனிதா, கொஞ்ச நேரம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, விடுங்க. ஏய், நான் தான் சொல்றேன்லடி, அப்புறம் என்ன பண்ணா? ஏங்க என்ன பண்றீங்க? கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான். கண் கொட்ட முடியாமல் ஏங்க, இப்போ போ பார்க்கலாம். உங்களை இப்படி பிடிச்சி லாக் பண்ணி வச்சா எப்படி போக முடியும்? என்ன விளையாட்டுது? விடுங்க. ஏய், நீ என் பொண்டாட்டிடி. உன்கிட்ட எத்தனை முறை நான் சொல்றேன், என் பொண்டாட்டி கிட்ட தான் இப்படிலாம் என்னால் விளையாட முடியும். எனக்கு விளையாடணும்னு தோணுது, நான் விளையாடுறேன். இதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியலப்பா. உனக்கு தப்பா தோணுதா என்ன? சாச்சா, எனக்கு தப்பாலாம் எதுவும் தோணல. எனக்கு எல்லாம் புரியுது. இருந்தாலும் அது அனிதா, வெளியே பாத்தியா? ஜோன்னு மழை வருது. இங்க பக்கத்துல அழகா அம்சமா ஒரு பொண்டாட்டி. அப்படி இருக்கப்போ எப்படி எந்த சேட்டையும் பண்ணாம நான் அமைதியாவே இருக்கணும்னா என்னால எப்படி இருக்க முடியும் சொல்லு? அதான் கொஞ்சம் விளையாடலான்னு. இப்ப பாத்தியா, உன்னை எப்படி பிடிச்சி லாக் பண்ணி வச்சிருக்கேன்னு. 2 நாளா என்னை ஏமாத்திட்டே இருந்தல. இன்னைக்கு உன்னால என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. எனக்கு வேண்டியதை கண்டிப்பா எனக்கு வேணும். ஆனா சரியான ஆளுங்க. அப்போ அந்த ஐடியாவோட தான் நீங்க இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கீங்களா? என்னால முடியாது, விடுங்க. முடிஞ்சா போ பார்க்கலாம். விடுங்க. விட்டா தானே போக முடியும். நான் போக ட்ரை பண்ணா இன்னும் இழுத்து பிடிச்சா எப்படி? அதில் தான் மேடம்க்கு சாமர்த்தியம் இருக்கணும். நீங்க தானே போகணும்னு சொன்னீங்க. எனக்கு தேவையானதை கொடுக்காம என்னால விட முடியாது. உன்னால முடிஞ்சா நீ போய்க்கோ. ஷோ, உங்களா எங்க? அனிதா, ஒன்னே ஒன்று தாண்டி. ப்ளீஸ் அனிதா.
அப்போ மேடம்க்கும் சம்மதம் தான். அது எப்படி சும்மாவே சம்மதம் இருந்தாலும் நடிக்கிறீங்க? பொண்ணுங்க எப்பயும் இப்படிதானோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாவம் ரொம்ப கெஞ்சுறீங்களே அப்படிங்கிறனால தான் ஓகே சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைப்பா. அடியே உன்ன அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண். அம்மா, நாளையிலேருந்து நீங்கள் என் கூட தான் இருக்க போறீங்கல்லம்மா. உங்களை கட்டி பிடிச்சிட்டு தான் நாளையில தான் நான் தூங்க போகிறேன். நித்யா, அவ்வளோதான் இல்லைம்மா, என் லைஃபே முடிஞ்சிருச்சு இல்லைம்மா. அப்படிலாம் சொல்லாதடி. கடைசி நேரத்தில் கூட என்ன வேணா ஆகலாம் நித்யா. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்மளால முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணலாம். இன்னும் என்னம்மா பண்ண முடியும்? இங்கே வந்து கூட பார்த்தீங்களா, அப்பா நம்ம கிட்ட இருந்து ஃபோன் எல்லாம் வாங்கிட்டாரு. ஒரு ரூம்ல போட்டு அடைச்சி வச்சிருக்காருமா. இதுக்கப்புறம் என்னம்மா செய்ய முடியும்? ஐயோ, விடிஞ்சா கல்யாணமா? அந்த கடவுளுக்கு கூட என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்லம்மா. ஐயா, அடட வாங்க மாப்ள, வாங்கம்மா. தம்பி, நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம்யா. நாளைக்கு இங்கேருந்து வரப்பவே முகூர்த்த புடவையை கட்டி புள்ளைய கூட்டிட்டு வந்துருங்க. ஏன்னா கோவில்ல ட்ரெஸ் மாத்துறதுக்கெல்லாம் அந்த அளவு வசதி இருக்காதியா. ஒரு சின்ன ரூமு தான் இருக்கும். பட்டு புடவை பார்த்தீங்களா, அதான் வீட்டிலே மாற்றி கொண்டு வந்துருங்க. போய் உங்க மனைவியை கூட்டிட்டு வாங்கய்யா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. அப்படிங்களாம்மா? சரிம்மா, ஒரே நிமிஷம், இதை போய் நான் அவளை கூட்டிட்டு வரேன். சரிப்பா. மாடி, இந்தாம்மா பிள்ளைக்கு முகூர்த்த புடவை இது. காலையில பிள்ளைக்கு இங்கேயே கட்டி கூட்டியாந்துருங்க. ஏங்க, இவனோட அக்கா நானு, என்னோட தம்பி தான் இவன். நான் என் நாத்தனாரை பார்க்கலாமா? இன்னும் என் நாத்தனாரை நான் பார்க்கவே இல்லை நேரில், ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்தேன். ஒரு நிமிஷம் பிள்ளை எனக்கும் கண்ணில் காட்டுங்களேன். இதுல என்னம்மா இருக்கு? உங்க வீட்டுக்கு வர மருமக நீங்க பார்க்காம இருந்தா எப்படி? உள்ளதான் ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க. ஏய், கூட்டு போடி. அம்மாடி, உன் பேர் என்னம்மா? நல்லா அழகா இருக்கியே. நித்யா. பேரு கூட நல்லா இருக்கு. நாளைக்கு இந்நேரத்துக்குலாம் நீ நம்ம வீட்டில் இருக்க போற. என் தம்பியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நீ கல்யாணம் பண்ணிக்கிறோட அக்கா தாம்மா நான். என் பேரு கலைவாணி. என்னம்மா நீ நாளைக்கு கல்யாணம் ஆக போற புள்ள இப்படி உம்முன்னு மூஞ்ச வச்சிட்டு இருக்க? நல்லா கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இரு. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி 2 பேரும் அழுதுட்டு இருக்கீங்க? நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரப்போற புள்ள இப்படி அழுதா நல்லாவா இருக்கு? எதுக்கு அழுறீங்க? ஏங்க, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. என் புள்ள சின்ன புள்ளைங்க. அது அவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நான் நினைப்பேன். ஒரு அம்மாவா என்னால எப்படி அது முடியும்? தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நிறுத்திடுங்க. என்னங்க சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஆனா நீங்க எல்லாரும் மனப்பூர்வமா ஒத்துக்கிட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு ஊர் ஃபுல்லா தெரியும். நீங்க என்னன்னா கல்யாண பொண்ணு இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தா? இல்லம்மா, எங்க 2 பேருக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இத்தனைக்கு என் பையனுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதே தெரியாது. இன்னும் என் பையனுக்கு இவளுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு. கல்யாணம் ஆக போறதே தெரியாதுமா. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என் பிள்ளைக்கு வேணாம். என் புருஷன் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. என்ன சொன்னாலும் அந்த மனுஷன் கேட்க மாட்டேன்றாரு. என்னால பெத்த அம்மாவா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க விருப்பம் இல்லை. என் புள்ள அழுதுகிட்டே இருக்கா. அவளுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆனா வேற வழியே இல்லைங்க. என் தம்பி கிட்டலாம் என்னால கூட பேச முடியாது. நாங்களே அவனை நம்பி தான் இருக்கோம். அவனுக்கு அவன் புள்ள தான் எல்லாமே. அவன் புள்ள ஆசைப்பட்டது எதா இருந்தாலும் அவன் செஞ்சு முடிக்காம விடவே மாட்டான். அவங்க புள்ளைக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனாலதான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிக்கிறான். என்னங்க நீங்களே இப்படி சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்க்கலாம்ல. கொஞ்சம் பெரிய பொண்ணு தானே, சொன்னா புரிஞ்சுக்கிற வயசு தானே. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க. ஆனா அவங்க புள்ளைகிட்டலாம் நம்மளால பேச முடியாது. அந்த பொண்ணு என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனா இவனை மீறி அவகிட்ட பேசவே முடியாது. அவ ஒரு ஆசைப்பட்டுட்டானா அந்த ஆசை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு மட்டும்தான் நினைப்பான். அது நல்லது கெட்டது எதையும் யோசிக்க மாட்டான். அவன் புள்ள மேல அவ்வளவு உசுரா இருக்கான். அதனாலதான். ஆனா அந்த புள்ளைகிட்ட எடுத்து சொன்னா கேட்டுக்கும். ஆனா அந்த புள்ளைகிட்ட பேசவே முடியாதே. இத்தனைக்கு நாங்கெல்லாம் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். இருந்தாலும் எங்ககிட்டயா வாண்ட விட மாட்டான். எதுவாக இருந்தாலும் அவங்க பிள்ளைய அவனே தான் வச்சுப்பான். இப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்லைம்மா, வேற வழியே இல்லை. அவங்க ஒரு முடிவு எடுத்ததை கண்டிப்பாக மாற்றிக்கவே மாட்டாங்க. அந்த கடவுள் வழிவிட்டா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அம்மாடி அழாதம்மா. நீ அலறதை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் உன் வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. இருந்தாலும் நான் என்ன பண்றதுமா? என்னால் முடியல.
உங்க அப்பா ஒத்துக்கிட்டனால தானம்மா இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஊர் ஃபுல்லா அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. உங்க வீட்ல யாருக்குமே பிடிக்கலனா கண்டிப்பா இந்த ஊர்க்காரங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனா உங்க அப்பா சம்மதிச்சு கையில காசெல்லாம் வாங்கியிருக்காரு உங்க அப்பா. அப்படி இருக்கப்ப எப்படிமா? என்ன என்ன சொன்னீங்க? அப்பா காசு வாங்கியிருக்காரா? என்னம்மா இப்படி கேட்குற? உனக்கு தெரியாதா என்ன? உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 10 லட்சம் வாங்கியிருக்காருமா. அந்த காசை வாங்கிட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே உங்க அப்பா ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவன் காசை கொடுத்துருக்கானேம்மா. உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதா என்ன? ஐயோ என்ன சொல்றீங்க? எனக்கு தலையே சுத்துது. அப்போ காசுக்காக என் பிள்ளைய அவன் வித்துட்டானா? அப்போ 10 லட்சம் வாங்கி என் பிள்ளைய... இங்க பாருங்க, நீங்க என்னதான் அழுதாலும் கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. எனக்கு காசு வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கப்போ எதுவுமே பண்ண முடியாதுங்க. வேற வழியே இல்லை. கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு உங்க பொண்ணை நாளைக்கு ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. யார் என்ன நினைச்சாலும் முடியாதுங்க. நான் வரேன். என்னை விட காசு தான் முக்கியம் இல்லம்மா. இல்ல செல்விக்கா, அந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். ஸோ காலையில வந்து மதன் டாக்டர் வந்துருவாரு. அவர்கிட்ட சொல்லி ரீசெக் பண்ணிட்டு அப்புறமா பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுக்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே சார். அப்புறம் புதுசா எடுத்திருக்க இன்டர்ன் டாக்டர்ஸ்க்கு நைட் டியூட்டி போட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல. நெக்ஸ்ட் வீக் ஒரு 2 டேஸ் மட்டும் நைட் டியூட்டி கொடுங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி பண்றாங்கன்னு அவங்களுக்கு ட்ரைனிங் வேணும்ல. ஸோ அவங்களுக்கு இப்பயே அலாட்மெண்ட் போட்டு வச்சிருங்க. அட இங்கே தான் இருக்கீங்களா? உங்களை ரூம் ஃபுல்லாக தேடிட்டு வரேன். பார்த்தா இங்கே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன் தான். சரிங்க டாக்டர். அப்போது அவங்களுக்கு பேஷண்ட்ஸ் ஏதாச்சும் வந்தால் பார்க்க சொல்லலாமா டாக்டர்? நோ நோ, அவங்க தனியாலாம் பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக நைட் டியூட்டியில் வந்து நெக்ஸ்ட் வீக் 2 டாக்டர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க கூட 2 பேரை தனித்தனியாக பிரித்து கொடுங்க. அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்டோம். ம் ஓகே டாக்டர். என்னடி? ம் சும்மா தான். சரி சரி இரு, 2 மினிட்ஸ். ம் செல்வி அக்கா, அப்புறம் இந்த வீக்கோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு மெயில் பண்ணிட்டீங்களா? சார் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சென்ட் பண்ணிட்டு தான் சார் போவேன். ஓகே ஓகே சரி, நீங்கள் போய் ஒர்க்கை பாருங்க. வேற ஏதாச்சும் என்கிட்ட பேசணுமா? இல்லை சார், அவ்வளோதான். ஓகே தென் ஓகே அக்கா, பாய். ம் சொல்லுங்க மேடம், என்னாச்சு? திடீர்னு என் அணுக்குட்டி இப்படி வந்து என்ன பிடிச்சிட்டு இருக்கா? அதிசயமா இருக்கே. என்ன? இது என்ன கேள்வி? ஏன் நான் பிடிக்கக்கூடாதா என்ன? ஏன் புருஷன் தானே. கரெக்டு தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமால நடந்துக்கிறேன். எப்பவும் நான் ஃபோன் பேசினா பக்கத்துல கூட மேடம் வர மாட்டீங்க. இன்னைக்கு அதிசயமா வந்து ம் சும்மா எனக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணுச்சு. அதான். பாரு, இங்க வாடி. என்னடா இது? என்னது டாவா? அனு, அப்புறம் நாம என்ன ரூம்லயா இருக்கோம்? இப்படி வெட்ட வெளியில உட்காந்துருக்கோம். இங்க இழுத்து உட்கார வைக்கிறீங்க. யாருனாலும் எப்பனாலும் வருவாங்க. என்ன விளையாட்டு? அதுவா மேடம் அப்போ பின்னாடி வந்து என்ன ஹக் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். மேடம் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்புறம் என்ன? அப்போ இந்த அர்ஜுன் எப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீ பண்ணா நான்லாம் எதுவும் பண்ண முடியாதுப்பா. ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல. உன்னால கண்ணும் தூங்கல, எனக்குன்னு புரியல. என்ன செல்லம் புதுசா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா ரூம்ல ரொம்ப நேரம் இருக்க போர் அடிச்சது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான். தூங்கலாம்ல, தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா மழை வேற வருது. நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிருப்பேன்னு நினைச்சேன். ம் ம் அது எப்படி நீங்க வராம? பாரா, அணுவா இது? என்ன அனு, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கே பேச்சலாம். எப்பவும் இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் என்னன்னு தெரியல. எனக்கு இன்னைக்கு உங்க நெஞ்சு மேலே படுத்து தூங்கணும் போல இருந்துச்சா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். நீங்க வரவே இல்லை. அதான். அப்படியா? ம் அவ்வளோ தானடி செல்லம். அந்த இடம் எப்பவுமே என் அணுக்கு மட்டும்தான். அணுக்கு சொந்தமான இடத்த அணு மட்டும்தானே யூஸ் பண்ண முடியும். போலாமா? எனக்கும் தூக்கம் வருது. போலாம். எப்பவும் இதே மாதிரி நீ சிரிச்சுட்டே இருக்கணும் அனு. அப்பதான் ரொம்ப அழகா இருக்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூடா புருஷா. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா? தொடவும் கூடாத படவும்